காய வச்சு உலர வச்ச பதப்படுத்தப்பட்ட ஸ்ட்ராபெரி. என்னது? கிவி. ஏன்டா அப்படி ஏடாங்கூடமாகவே பேசுனீங்க, எதை பேசினாலும். கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர். பொறுமை டீல் பண்ணுவோம். எப்பா அசைவமாக செஞ்சு அழுத்து போச்சுப்பா, அதனால குழுன்னு ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துட்டோம். ஜீனி, சப்ஜா விதை ஊற வச்சது, வாழைப்பழம், கிவி பழம், ஆப்பிள், ப்ளூபெர்ரி, பாதாம், ஸ்ட்ராபெரி, கஸ்டர்டு வெண்ணிலா ஃப்ளேவரு, பால், வெண்ணிலா எசன்ஸ். வாங்க பாலை ஊற்றி காய வைப்போம். இந்த ஆப்பிள் ஒன்று தின்னுக்கிட்டாடானா நறுக்கிடுவேன். எனக்கும் பங்கு வந்தா இருக்கிறதே 2 ஆப்பிள். இது சப்போட்டா பழம் இல்லையா? என்ன சொன்னேன், கிவிடா அது. சப்போட்டா மாதிரியே இருக்கும். இதில் கையை வச்சிங்க, கையை வெட்டி விடுங்க. கையில் என்ன இருக்கு பார்த்தால? கத்தி. ஆமாம். அப்போ என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணும். பால் காஞ்சிருச்சாடா? ஓகே. சப்புன்னு இருக்குது, ரொம்ப இதெல்லாம் இருக்குது. கிவி. என்னது? கிவி. கிவின்னு பறவை தான் இருக்குது, பழமும் இருக்குது. கிவின்னு பறவை இருக்கா? ஏன் இருக்கு, ஏன் இல்லை? கிவி பறவை இருக்கு. ஏன் இருக்கு? ஏன்டா அப்படி ஏடாங்கூடமாகவே பேசுனீங்க, எதை பேசினாலும். ஜெண்டர் நாலேஜ் சொன்னால் கேட்டுக்கடா. ஓ ஆமாம், கிளாஸ் போய்க்கிருக்கானே. ஆமாம் தெரியுது. என்ன மணி வீடு ஆயிருவியா? பழச்சாறு ஃபஸ்ட்டு குடிப்போம். இது ட்ரையான ஸ்ட்ராபெரி தான், அதாவது காய வச்சு உலர வச்ச பதப்படுத்தப்பட்ட ஸ்ட்ராபெரி. ஃப்ரெஷ்ஷாக உள்ளது கிடைக்கல, டிசம்பர் தான் சீசன்ட்டாங்க. கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர். இதை கிண்ணத்தில் போட்டுக்குவோம். இந்த கஸ்டர்டு வெண்ணிலா பவுடர் கூட கொஞ்சம் பால் ஊற்றி கலக்கிக்குவோம். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கலக்கிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. இதை இதில் சேர்த்துருவோம் கொதிக்கிற பாலில். பொறுமையாக டீல் பண்ணுவோம். படத்தை என்கிட்ட சாய்ச்சி விட்டுறாதீங்க, மொத்தத்தையும் பயந்து வருது. கஸ்டர்ட் பவுடர் கலந்தாச்சு. இப்போ ஜீனி ஆட் பண்ணிக்குவோம்.
நல்லா ஜீனி கரையிற வரையும் கலக்கி விட்டுக்குவோம். ஜீனி கரைஞ்சிருச்சு, இறக்கிடுவோம். இறக்கி நார்மலான கூலிங்கில் வச்சுருவோம். பால் கூலிங் ஆயிடுச்சு. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குவோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன ஊற்றிக்கிங்க எசன்ஸு. சப்ஜா ஊற வச்சது, ஸ்ட்ராபெரி, கிவி, கட் பண்ணி வச்ச ஆப்பிள், ப்ளூபெரி, வாழைப்பழம், பாதாம் பருப்பு, இப்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்த பாதாம் பருப்பை மேலே போட்டுக்குவோம். ஸ்பூன் வச்சுருவோம். அருமையாக ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க சாப்பிடுவோம். கீழே வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யம்மி, கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம்னா இதை டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. வீட்டில் செஞ்சு பாருங்கள், பிரமாதமாக இருக்குது. மறக்காம எல்லாம் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் செஞ்சு கொடுங்க மறக்காமல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமைக்கிருங்க.